ஓகே, ஐஎன்எஸ் விக்ராந்துடைய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஐஎன்எஸ் விக்ராந்த் அரபிக்கடலில் பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ விக்ராந்த் மூலமாக பெரிய அளவிலான தாக்குதல் கூட நடத்தப்படலாம். ஒரு விக்ராந்த் அதில் இருந்து போர் விமானங்களை நம்ம இயக்க முடியும். அதே நேரத்தில் கராச்சி துறைமுகத்தை குறிவைத்தால் பாகிஸ்தானால் ஒரு ஃபுல் டைம் வார நடத்தவே முடியாது. 1971 இதே போல கராச்சி நகரை நம்ம தாக்கியிருக்கோம். கராச்சியை தாக்கியதன் மூலமாக அவங்களுடைய எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டது. இதனால் கிழக்கு பாகிஸ்தான் உடைந்து அது வந்து பங்களாதேஷாக மாறியது. அதை மாற்றி கொடுத்தது, அதை பெற்றுக் கொடுத்தது முழுக்க இந்திய ராணுவம் மட்டும்தான். ஸோ அரபிக்கடலில் இந்த அசுரன் இறங்கி இருக்கிறான். தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் வாலாட்டினால் நம்ம கராச்சியை தாக்கக்கூடும். கராச்சி எப்படி நம்ம தாக்க போகிறோம் அப்படின்னா, கராச்சியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கான எண்ணெய் சப்ளை அப்படின்றது அரபு நாடுகள் வழியாக வந்து கொண்டிருந்தாலும் இப்போ பாருங்க, இந்த கராச்சி துறைமுக நகரத்தில் நேற்று தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல். முதல்ல இந்தியா எதை குறிவைக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்கல்ல பாகிஸ்தான், அதில் கராச்சி மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருந்தது. இந்த கராச்சி நகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்தா தெரியும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் இந்த சிந்துனுடைய நதிகள் எல்லாம் வந்து சமவெளி படுகையில் அப்படியே வந்து அதன் பிறகு கலக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நதி வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய துறைமுகம் சம்பந்தப்பட்ட இடம். அவங்களுக்கு இங்கே ஒரு ஆர்மிக்கான கேம்ப் கூட இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஆயிலை சேகரித்து வைக்கக்கூடிய பெரிய ஹப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே தாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பதிலடி அப்படின்னு திரும்ப பாகிஸ்தான் வந்தால் இந்தியா கொடுக்கக்கூடிய அடி கராச்சியை கைப்பற்றுவதாக இருக்கும், கராச்சியை தாக்குவதாக இருக்கும். கராச்சியை இங்கே ஒரு பக்கம் டார்கெட் பண்ணிட்டா, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய பலுசிஸ்தானியர்கள் ஏற்கனவே தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். நம்ம வந்து நேரடியாக அவங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பலுசிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியை தாக்க தொடங்கி இருக்கிறது. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த எல்லையில் நேற்று முழுவதும் மேலே இருந்து ஃபுல்லாகவே சண்டை நடந்திருக்கிறது. அவங்க டார்கெட் பண்ணது ஜெய்சால்மர் பகுதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த பகுதிகளில் இருந்தால் ட்ரோன்கள் வந்திருக்கும். 70 ட்ரோன்கள் இந்த பகுதியில் மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும், ஏன்னா இது வந்து ஜெய்சால்மர் ஒரு பெரிய நகரம், அதுக்கு பக்கத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலைவன பார்டர். ஸோ அதனால் முடிந்த அளவு விசிபிளாக இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் ஜம்மு போன்ற பகுதிகளில் நிலைமை அப்படி இல்லை. ஜம்முவில் எங்கேருந்து குண்டுகள் வருது, எங்கேருந்து ஏவுகணை வருது அப்படின்னு தெரியாது. ஏன்னா முற்றிலுமே மலை முகடுகள் இருக்கக்கூடிய இடம். ஜம்மு போன்ற இடங்களில் தான் நிறைய பேர் மாடியிலிருந்து அந்த காட்சிகளை பார்த்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்ற தகவலை பார்த்தோம். ஒரு நம்முடைய நேயர் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. நேற்று ஒட்டுமொத்தமாக சென்னையோ தமிழ்நாடோ நமக்கெல்லாம் மின்சாரம் இருந்தது. ஆனால் இந்த எல்லைப்புற பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக பல இடங்களில், இன்னும் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வட இந்தியா முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பிளாக் அவுட்டாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு அவங்களுடைய இராணுவ விமானம் உள்ளே வந்துருச்சு, ஒரு ஃபைட்டர் ஜெட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா எங்கே வெளிச்சம் அதிகமாக தெரியுதோ அந்த பகுதியில் பாம்பு பண்ணுறதுக்கான, ஏன்னா பதிலடின்ற பேரில் எதை வேணால் செய்யும் பாகிஸ்தான். அதனால் அதை தவிர்ப்பதற்காக பிளாக் அவுட் செய்யப்பட்டது. இன்றும் நிலைமை இங்கே டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஜம்மு பகுதியில் தொடங்கி ஜம்மு, உரி போன்ற இடங்களில், உதம்பூர் போன்ற இடங்கள்லாம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நாம் பதிலுக்கு லாகூரை தாக்கியிருக்கோம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ராவல்பிண்டியை தாக்கியிருக்கக்கூடிய தகவலும் கிடைக்குது. ராவல்பிண்டி வந்து அவர்களுடைய இராணுவத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இன்னும் சொல்லணும்னா அரசை இயக்கக்கூடியது. அங்கே பாகிஸ்தானில் இராணுவம் தான் அங்கேயும் பதில் கொடுத்துருக்கு. தீவிரவாத முகாம்களுக்கு பதிலடி, தீவிரவாத முகாம்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ISI, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் பதிலடி. இன்னும் சொல்லணும்னா பிரதமருடைய வீட்டின் அருகேயே குண்டு வெடித்திருப்பதாக தகவல். ஆனால் அது யார் வெடித்தது அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவலாம் வரணும். தொடர்ந்து இந்த எல்லைப்பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. திரும்பவும் பாகிஸ்தான் பதிலடி அப்படின்ற பேரில் இறங்கினா இன்று கொடுக்கக்கூடிய பதிலுக்கு பாகிஸ்தான் இருக்குமான்ற அடியா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.